பெரிய பெரிய குதிரை எல்லாம் உருவாக்கி வச்சிருக்கிறார்ல. படைச்சவருக்கு ஒரு குதிரை கிடைக்காதா? வந்திருக்கலாம்ல. ஆனா எதை சூஸ் பண்ணாராம்? கழுதை. நம்மளாம் அற்பமா நினைக்கிற ஒரு உயிரினத்தை அவர் சூஸ் பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா. அதுக்கு இப்போ ரொம்ப பேர். இயேசு யாருன்னு கழுதை. ஆமே. ஆமா. இப்ப கழுதை கிட்ட எல்லாம் பேட்டியா கேட்டா கழுதைகள்லாம் என்ன சொல்லுங்க? ஆமா. குதிரை கிட்ட போய் கழுதை சண்டை போடுதுன்னு வச்சுங்களேன், என்ன பேச, நீ என்ன பெரிய ஆள் மாதிரி குதிரைன்னு பேசிக்கிற? இந்த உலகத்தை ஆளுகிற பிரபுவே என் மேலதான், எங்க எண்ணத்து மேலதான் ஏறி உட்கார்ந்து வந்தார். அல்லேலூயா. குதிரை வெட்கப்பட்டு தலையை கீழே போட்டு, படைச்சவரே உன் மேல சவாரி செய்யறான்னா எவ்வளவு பெரிய மகிழ்ச்சியா இல்லையா? கழுதை மேல பவனி செய்யற கழுதைகளுக்கெல்லாம் மகிழ்ச்சி. அல்லேலூயா. பிறந்த நாட்கள் ஒருத்தர் பேசிட்டு இருந்தோம். அவரு சுவிசேஷம் பற்றி ஒருத்தர் பேசிட்டு இருக்கும்போது அவர் சில காரியங்களை பேசிட்டு இருந்தாராம். பேசிட்டு இருக்கும்போது, நீங்கெல்லாம் ஏன் நீங்க அங்க போறீங்க அப்படின்னு கேட்டப்போ அவர் சொன்னாராம், இயேசுநாதரே எங்க இனம் தான் அப்படின்னு சொன்னாராம். என்ன சொல்ற அப்படி? ஆமா, அவர் தந்தையார் செய்த தச்சு தொழில் அவர் என்ன செய்தார்? நாங்களாம் தச்சு தொழில் செய்யறவங்க. அப்ப எங்க இனம் தான் அவரு, எங்க சொந்தக்காரன் தான் அவர். அல்லேலூயா. அப்படி ஒருத்தரா சொந்தம் கொண்டாடிக்கிற வேண்டியதான். அல்லேலூயா சொல்லுங்க. அப்படி ஒருத்தரும் என்ன செய்ய வேண்டியதான்? ஆமா, அவர் தச்சனுக்கு தச்சன். ஆமே, உண்மைதானா? ஆனா அதோட நின்றுட்டாரா? மெய்ப்பர்கள் என்ன சொல்லுவாங்க? மெய்ப்பர்கள் என்ன சொல்லுவாங்க? இயேசு அவர் சொல்ல, நானே நல்ல மெய்ப்பன் சொல்றாரு. அதனால ஆடு மேய்க்கிறவங்க எல்லாம் சொல்லுவாங்க, அவர் எங்க ஏனாங்க? அவர் என்ன சொன்னாரு? ஆடு மேய். பிரதான ஆசாரியர்கள் எல்லாம் சொல்லுவாங்க, அவர் யாரு? அவர் நம்முடைய பாவங்களை காக, ஆமென், பிதாவின் இடத்துல தம்முடைய ரத்தத்தையே கொண்டு சென்ற நமக்கான பிரதான ஆசாரியர். அல்லேலூயா. அப்ப ஆசாரியர்கள் எல்லாம் சொல்ல முடியும், அவர் பிரதான ஆசாரியர், அவர் எங்க ஆளு. அல்லேலூயா சொல்லுங்க. இப்படி எந்த விதத்துல பார்த்தாலும் அவர் நமக்கு எல்லாருக்கும் சொந்தக்காரரா தான் இருப்பார். ஆமென். அவர் நமக்கு எல்லாருக்குமே சொந்தம் தான். இந்த பார்தலத்தில் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். அல்லேலூயா. அவர் நம்ம எல்லாருக்கும் சொந்தமா மாறிட்டார். அல்லேலூயா. அவன் இந்திய நாடு பல வர்ணங்களை, பல ஜாதி பிரிவுகளை ஏற்படுத்தி வச்சிருக்குது. ஆனா ஆண்டவர் எல்லா ஜாதிகளையும், எல்லா வர்ணங்களையும், எல்லா நிறங்களையும், எல்லா இனங்களையும் உடைச்சி அவன் நீ பிள்ளைங்கிற அந்த உரிமைக்குள்ள நம்மளை எல்லாரையும் ஆண்டவர் கொண்டு வந்துட்டார். கை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம். அல்லேலூயா.